கொஞ்சம் பின்னாடி 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 வண்டியில பாருமா இந்த பக்கம் பாருமா இப்படி பாருங்க அது அங்க பாருங்க முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காது. சரி, ரூபாய் 500 விட்டுட்டீங்க பாருங்க. வாங்கம்மா பை வாங்கம்மா மூஞ்ச காட்டுங்க. இந்த அம்மா கொஞ்சம் இருங்க. அரிசி போடுங்க. முதல்ல முதல் பணம் வெள்ளத்தினால பார்த்தால கிடைச்சி எனக்கு 80 வயசு கிளைக்கு கிடைச்சிது. 6000 ரூபாய் கிடைச்சிது. இதுவும் கிடைச்சிது, அரிசியும் கிடைச்சி. சந்தோஷம். கரெக்டா வச்சுக்கோங்க. வெள்ள நிவாரணமும் 5 கிலோ அரிசியும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் இது மாதிரி சிறக்கிறதுக்கு என் பேர் இப்ராஹிம், நம்பர் 200, பெரிய நெசவுத்தூர், 16வது வார்டு. மேலும் மேலும் இது சிறக்கிறதுக்கு கொடுங்க. முன்னோடி எடுங்க. ரைட்டு. சரி. ஆதார் கார்டு கொடுக்கணுமா? சந்தோஷம். ரூபாய் எடுத்து கொடுங்க. ரூபா வெளியே எடுத்து கொடுங்க. கவர் வந்துடுச்சு. ஆமா, சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஷாம்ஷாதி பேசுகிறேன். அன்றைக்கி வெள்ள நிவாரண நிதியாக காயப்படுத்தல முதலமைச்சர் வெள்ள நிவாரண நிதி தூத்துக்குடி மாவட்டத்தில் காயப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் பெருமகன் வந்தாங்க. நம்முடைய நகராட்சியுடைய தலைவர் முத்து அவர்களும் இந்த முத்து ஆலிமர்களும் இந்த காரியத்தை நல்லபடியாக செய்தாங்க, தொடங்கி வச்சாங்க. இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த 6000 ரூபா ஒரு சராசரியாக கஷ்டப்பட்ட மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாருக்குமே பயன்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு.
அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு உதவி புரிந்த நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். காயற்படுத்த ரூபாயும் அரிசியும் கிடைச்சிக்கு ரொம்ப நன்றி.